ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்ம கடந்த சில வாரங்களாக நிறைய காரியங்கள் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த முறை நம்ம சந்திக்கும் போது காட்சி பிழை, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில காட்சி பிழை தோன்றினால் அது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம தியானித்தோம். இந்த வாரத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம தியானிக்க போகிறோம். அது என்னன்னு சொன்னா, தீமையினால நன்மை உண்டாகுமா அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். நான் சொன்ன இந்த டாபிக்கை வச்சே நீங்க கொஞ்சம் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. நீங்களும் எங்களோட இணைந்துடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் எங்களுக்கு மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சிஸ்டர் பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில். நம்ம இந்த வாரத்துல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். அதை இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல கூட நான் சொன்னேன். என்னன்னா, தீமையினாலே உண்டாகிற நன்மைகள். ஒரு தீமை நன்மையை பிறப்பிக்குமா? பொதுவாக நன்மை தானே நன்மையை பிறப்பிக்கும். ஆனா சில இடங்கள்ல பைபிள்ல தீமையான சூழ்நிலைகள் நன்மையை பிறப்பித்ததை குறித்து பைபிள் நிறைய நமக்கு ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு நம்ம அதில் என்ன மாதிரியான நன்மை நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணம் வச்சுக்கோமே. நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது, 11ஆம் வசனத்தில். அதாவது என்னன்னா, சிக்ஷையானது தற்காலத்திலே அது துக்கமாய் அது தோன்றினாலும் அது வரக்கூடிய நாட்களில், பின்பாக வரக்கூடிய நாட்கள்ல அது நீதியாகிய சமாதான பலனை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப சிக்ஷை என்பது வெளி தோற்றத்துல பார்க்கும்போது ஒரு தீமை தான் இல்லையா? எந்த சிக்ஷையுமே நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ, நமக்கு இப்படி ஒரு காரியம் அனுமதிக்கப்படுதுன்னா. ஆனா அந்த சிக்ஷை எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, நீதியாகிய சமாதான பலனை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்காக. அப்போ ஒரு தீமை ஒரு நன்மையை எனக்கு என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்துகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். சிம்சோன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு முறை பெண் பார்க்க தன்னுடைய தாய் தகப்பனை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ அவர் இடையில வழி மாறி வேறு ஒரு குறுக்கு பாதை வழியாக அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு சிங்கம் எதிர்பட்டதாகவும் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி அடித்த மாதிரி அடித்து போட்டதாகவும் பைபிளில் நம்ம படிக்கிறோம். அப்போ அடித்து போட்டுட்டு அவர் அங்கே பெண் பார்க்க போயிட்டு திருப்பி வராரு. வரும்போது இவருக்கு மனசுல ஒரு காரியம், அடிச்சு போட்ட சிங்கம் இப்போ என்ன ஆச்சு, அதை போய் ஒரு பார்வை பார்ப்போமே அப்படி சொல்லி பார்க்க போனா அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்னன்னு சொன்னா, அந்த செத்த சிங்கத்தின் இடத்துல தேனீக்கள் என்ன செஞ்சிருந்ததுன்னா தேன் கூட கட்டியிருந்தது. அப்போ அவர் அதை எடுத்து அதை சுவைத்து கொண்டு அடுத்த முறை அந்த பெண் பார்க்க அவர் போகும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, அங்க ஒரு விடுகதை கூட போடுறத நீங்க படிச்சிருக்கிறீங்க இல்லையா? பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணம் என்றும் பலவான் இடத்திலிருந்து மதுரம் வந்தது என்று ஒரு விடுகதை போடுறதை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, பட்சிக்கிற இடத்திலிருந்து வருகிற பட்சணம். அப்போ ஒரு தீமையிலிருந்து ஒரு நன்மை வருகிறது அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். எனக்கு இன்னொரு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த கொடிக்கு என்ன செய்யறாருன்னா, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பிதாவானவர் சுத்தம் பண்ணுகிறார். வெளி தோற்றத்துல அந்த சுத்திகரிப்பு என்பது ஒரு துக்கம்தான் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் வலிக்கும்ல சில தேவையில்லாத காரியங்கள். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவையில்லாத ஸ்நேகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா கட் பண்ணாரு. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எனக்கு அனுமதிக்கல, அந்த உறவுகள் வேணான்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன். அப்போ சில தேவையற்ற காரியங்களை ஆண்டவர் நீக்கும் பொழுது ஒரு துக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது நமக்கு உண்மையாகவே ஒரு துக்கம் அல்ல, அது ஒரு நன்மையை பிறப்பிப்பதற்காக அந்த காரியம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கலாம், கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு தீமையினால நன்மை உண்டாகும். தீமையை விதைக்கிறதுனால நன்மை அல்ல, அது நம்ம தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. தீமையான சூழ்நிலைகள் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில தீமையான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த தீமையை நமக்கு ஒரு நன்மையை நமக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக கொண்டு வரும் என்பது கர்த்தர் நமக்கு வசனத்தின் வழியாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். அதனால நம்ம இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நான் ஏன் உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் ஒரு சுவாரஸ்யமா நான் நிறைய உதாரணங்கள் சொன்னேன்னா, இப்போ இந்த டாப்பிக்கை வச்சு இப்போ நீங்க தான் நிறைய காரியங்கள் சொல்ல போறீங்க. அப்போ அது உங்களுக்கு அது புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தீமை நமக்கு என்ன நடந்து, அந்த தீமையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா,
மரணம் தந்த ஜீவன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? கிறிஸ்துவினுடைய ஒரு மரணம். இப்போ இந்த மரணம் தந்த ஜீவன்ல நமக்கு இந்த நித்திய ஜீவன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய அந்த மரணத்தினால தான் நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னா வந்துச்சு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டோடைய அந்த மரணத்தை வந்து துக்கமாக கொண்டாடுவாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு துக்கமாக கொண்டாடுவாங்க. ஆனால் அது வந்து நம்ம துக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு விலைக்கரையம், ஒரு விடுதலை இல்லைங்களா? ஒருவேளை கிறிஸ்து மரிக்காமல் இருந்தா நமக்கு நித்திய ஜீவன் வந்திருக்குமா? வந்திருக்காது. பாவ மன்னிப்பு வந்திருக்குமா? வந்திருக்காது. மீட்பு வந்திருக்குமா? வந்திருக்காது. பரலோகத்துக்கு பாக்கியமுள்ளவர்களாக மாறி இருப்போமா? எதுவுமே நமக்கு நடந்திருக்காது இல்லைங்களா? ஏன்னா அப்போ வந்து அந்த மரணம் தான் எனக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரு ஜீவனை எனக்கு தந்திருக்கு. அப்போ மரணம் என்பது ஒரு தீமை. ஆனால் அந்த தீமையினாலே எனக்கு ஒரு நன்மை எனக்கு என்ன செஞ்சிருக்குன்னா அதில் கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த மரணத்தில் 2 விதமான மரணத்தை நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஒன்று கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்த மரணம், இன்னொன்று நமக்குள்ளே உண்டாகிற மரணம். இப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் பேச போகிறீங்க. கிறிஸ்துவின் மரணம் எப்படி எனக்கு ஜீவனை தந்தது, நமக்குள்ளே உண்டான மரணம் எப்படி நடக்குது, அந்த ஜீவனில் எப்படி நம்ம இணைக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எப்படி அந்த மரணத்தில் நமக்கு ஒரு ஜீவன் வந்ததா நீங்கள் பார்க்குறீங்க பைபிள்ல இருந்து? பைபிள் வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தர் வந்து ஒரு காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு வந்து நம்மளுக்காக மரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நல்லவனுக்காக வந்து ஒரு நல்லவங்க வந்து மரிக்கிறது வந்து நம்ம அது ஒரு அரிது. ஆனா வந்து நான் பாவியா இருக்கும்போது கர்த்தர் என் மேல அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை வந்து மீட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா என் மேல காட்டியிருக்கிற அன்பை பார்க்கும்போது அவங்களுடைய மரணம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அன்புனால கிடைச்ச ஒரு ஆமா அந்த மரணத்தினாலதான் எனக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, எனக்கு ஒரு ஜீவன் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். வேற என்ன காரியங்கள் இதுல நம்ம பார்க்கிறோம்? ஆனா இப்ப அக்கா பேசினது போல நான் ஒரு வசனத்துல வாசித்தேன். கொலோசையர் 1:21 நம்ம பார்க்கும் பொழுது, நாம இயேசு கிறிஸ்துவ அறிகிறதுக்கு முன்பாக நாம் அந்நியரா இருக்கிறோம். அதே போல நம்முடைய கிரியைகளினால நான் வந்து தவறான காரியங்களை செய்யும் பொழுது நான் தேவனுக்கு சத்துருவா இருக்கேன். இப்படிப்பட்ட நான் தேவனோட இணைகிறதுக்கு இந்த மரணம் தான் எனக்கு நடுவுல வந்து ஒப்புரவாக்கியிருக்குன்னு பாக்குறோம். இந்த மரணம் வந்து என்னை ஒப்புர மட்டும் வாக்கல, நிறைய நன்மைகள் எனக்கு கொடுக்கறது அதே அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சமாதானத்தை கொடுக்குது, என்னை வந்து பரிசுத்தமா மாற்றுது. அதே மாதிரி என்னை குற்றச்சாட்டப்படாதவங்களா தேவனுக்கு முன்பாக என்னை நிற்க வைக்குதுன்னு சொல்லிட்டு, அதே போல பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை பூமி உள்ள காரியங்களை இணைக்கிறதா அந்த மரணம் இருக்கு. அப்ப அந்த மரணம் வந்து எவ்வளவு வலியான ஒரு காரியம். மரணத்தை அந்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு வேதனையா தான் இருக்கும். ஆனா அந்த மரணத்தினால் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகள் பார்க்கும்போது அது அவ்வளவு விலையேற பெற்ற காரியங்களா இருக்குன்றத நான் பார்த்தேன். இன்னும் தேவனத்துல என்னை கிட்டி சேர்த்துதான் இருக்கிறது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஒப்புரவாகுதல். அந்த கிறிஸ்துவினுடைய மரணம் எனக்கு இப்ப ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இடையில இருந்த அந்த பிளவு, அதை வந்து ஒப்புரவாக்குவதற்காக அந்த மரணம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா. ஆனால் உண்மையாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் வந்ததற்கான காரணம் மனுஷன்தான் இல்லைங்களா? ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கும் பொழுது மரணத்தை அவனுக்கு கொடுக்கல. மனிதன் செய்த பாவம் தான் அவனுக்கு மரணத்தை என்ன செஞ்சிச்சுன்னா பிறப்பித்தது. அதில் முக்கியமான ஒரு மரணம் என்னன்னா, தேவனை விட்டு பிரித்தது தான் ஒரு மரணம் இல்லையா? நீங்கள் இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள்னு சொன்னார். அப்போ அது என்ன மரணம் நடந்துச்சுன்னா, கர்த்தரை விட்டு அவங்க பிரிக்கப்பட்டாங்க. இப்போ இங்கே பிரிக்கப்பட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து துரோகிகள் ஆயிட்டோம், ஆண்டவருக்கே துரோகிகள் ஆயிட்டோம். இப்போ துரோகிகளாக மாறின நம்ம மறுபடியும் இணைக்கப்படணுமே. இப்போ இணைக்கப்படுவதற்கு ஒரு மரணம் என்ன செய்யப்பட வேண்டியது இருக்குன்னா, ஒரு தீமை நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வச்சுக்கோமே. இப்போ நம்ம அதான டாபிக் பேசுகிறோம். அப்போ ஒரு தீமை நடக்க வேண்டியதாக இருக்குது. அந்த தீமை தான் கிறிஸ்துவினுடைய மரணமாக நம்ம என்ன செய்யறோம்னா இருக்குது. கிறிஸ்து நமக்காக அந்த மரணத்தை கொடுத்ததுனால, ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு அந்த ஜீவன் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சமாதானம் வருது, பரிசுத்தம் வருது, பாவம் மன்னிப்பு வருது, நான் குற்றச்சாட்டப்பட்டேன், இப்போ குற்றஞ்சாட்டப்படலை, பல காரியங்கள் எனக்கு அதில் நடக்குது. சொல்லுங்க. சகோதரி சொன்னதுலேருந்து நான் ஒரு காரியத்தை வேதத்தின் வழியாக கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவனுடைய மரணம் எப்படி நித்திய ஜீவனை நம்மளுக்குள்ள கொண்டு வருதோ, அதே போல் நாமளும் ஒரு மறிக்க வேண்டிய மரணம் இருக்குது. அது சரீரப்பிரகாரமான மரணம் கிடையாது. 1 பேதுரு 2:24 கத்து சொல்லிப்பாங்க, நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். அப்ப பாவத்துக்கு மறிக்கக்கூடிய மரணம் நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அப்படி நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மரணத்துக்குள்ள ஆகும் பொழுதுதான், அந்த மரண செயலுக்குள்ள போகும் பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழும் செயலுக்குள்ள நம்ம வந்து பிறப்பிக்க முடியும். அதுல நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கின்றது இது மூலமா நீங்க அறிந்து கொண்டீங்க. நல்ல ஒரு பாயிண்ட்டை வந்து சொன்னாங்க. அதாவது நான் ஏற்கனவே இந்த டாபிக் நம்ம பேசும்போது இந்த 2 விதமான மரணத்தை பத்தி பேசினேன். ஒன்று
கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்கு வந்த ஜீவன், அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ளே உண்டாகிற மரணம். ஸோ 2 விதமான மரணமும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுதுதான் நித்திய ஜீவனுக்கு நான் என்ன செய்யறேன்னா பங்குள்ளவனா மாறினேன். இப்போ முதல் மரணம் என்ன? கிறிஸ்துவின் இடத்துல உண்டான மரணம். அந்த மரணத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார், சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி முடிச்சிட்டார். 2வது மரணம், இந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நானும் ஒரு மரணத்துக்குள்ள நான் கடந்து போக வேண்டியது இருக்கு. அதை நீங்க அந்த பாயிண்ட்டை ரொம்ப அருமையா சொன்னாங்க. சரீரத்தில் உண்டாகிற ஒரு மரணம் அல்ல, அது ஆவிக்குரிய ரீதியில எனக்குள்ள உண்டாக வேண்டிய ஒரு மரணம் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க. சிஸ்டர் சொன்னது போல ரோமர் 6:5-6லயும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தான், ஆனால் கிறிஸ்துவோடு கூட நம்ம உயிர்த்தெழுதல நம்ம இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப கிறிஸ்துவோடைய மரணம் உயிர்த்தெழுதல்ல நம்மளுடைய மரணம், நம்ம சிலுவையில நம்ம மரிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோடு கூட உயிர்த்தெழுதல் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். நம்ம சிலுவையில மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது நம்ம பாவத்துக்கு மரிக்கிறது, ஆசபாசங்களுக்கு மரிக்கிறது, நம்ம சுயத்துக்கு மரிக்கிறது. நம்மளுடைய மரணத்தை அவருடைய சிலுவையின் மரணத்தோடு நம்ம இணைக்கும் பொழுது அவரோடு கூட உயிர்த்தெழுதல் சாயலையும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்ற ஒரு காரியமும் ரோமர் 6:5-6ல நீங்க பார்க்கிறீங்க. பாருங்களேன், எவ்வளோ நல்ல வசனங்கள், நிறைய காரியங்கள் இல்லை. அப்போ இந்த மரணத்தில் உண்டாகிற ஒரு ஜீவன், ஒரு மரணம் எனக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா ஒரு ஜீவனை நமக்கு தந்திருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம என்ன பார்க்கிறோம்னா 2 விதமான மரணங்கள். இப்ப கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் எனக்குள்ளே உண்டாகிற ஒரு மரணம். ஒருவேளை கிறிஸ்துவினுடைய மரணம் நடந்துருச்சு, இப்ப எனக்குள்ள ஒரு மரணம் நடக்கல அப்படி சொன்னா என்ன ஆகும்? நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா? ஒருவேளை எனக்குள்ள மரணம் நேரிட்டும் கிறிஸ்துவனுடைய மரணம் நிறைவேறலைன்னா அப்பயும் நான் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியும்னா பெற முடியாது. அப்போ அது 2 காரியமும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமா கொடுத்துட்டார், நம்முடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம பக்கம் நம்ம செய்ய வேண்டிய அந்த மரணத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். இப்ப எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி எனக்கு எழும்புகிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நாளன்ல கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறான். இப்ப நான் சிலுவையில நான் அறையப்படணும், அது ஒரு மரணம் தானே. அப்போ அந்த மரணம் எதுக்குன்னா எனக்கு நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்காக. எப்படி சிலுவையில் அறையப்படுறதுடா சொல்லுங்க. முதலாவது சிலுவையில் நம்ம அறையணும் அப்படின்னா, நான் என்னத்தான் நான் வெறுத்து தேவனை பின்பற்றுகிறதுக்கு ஏதுவாக என் இருதயம் திருப்பப்படணும். இப்ப நான் என்னை மட்டுமே நான் முன்பாக வைத்திருந்தேன், நான் சிலுவையில் அறையப்பட முடியாது. அது ஒரு நாள் சொல்லப்படல, அனுதினமும் அந்த சிலுவை நான் எடுத்துக்கொண்டு பின்பற்றணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப நான் சிலுவையில் அறையிறதுன்றது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை தெரிந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றும்படிக்கு என்னைத்தான் நான் கீழ்ப்படுத்தி தேவனுடைய காரியங்களுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்றதா அந்த சிலுவையில் அறையணும். இன்னொரு காரியம் நான் அதுல என்ன பார்க்கிறேன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய மரணம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் உண்டான மரணம் இல்லையா? நம்முடைய பாவங்களுக்காக, நீங்க இந்த வசனம் சொன்னீங்களோ, நம்முடைய பாவங்களுக்காக தான் கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, ஆனா நம்முடைய மரணம் என்பது நம்முடைய பாவங்களுக்காக நம்ம கொடுக்கப்படுகிற ஒப்பு கொடுக்கிற மரணம். அப்ப நான் என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுறதுன்னா நான் என்னுடைய பாவத்துக்கு மரிக்கணும், உலக ஆசைகளுக்கு நான் என்ன செய்யணும்னா நான் மரிக்கணும். பழைய மனுஷனாகிய பாவத்தை விடணும். வெரி குட். பழைய மனுஷனாகிய பாவ மனுஷன் எல்லா மனிதருக்குள்ளேயுமே ஒரு ஜென்ம சுவாபம் என்கிற ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த சுவாபத்தை நமக்குள்ள என்ன செய்யணும்னா களையப்படலைன்னா நான் அந்த நித்திய ஜீவனை நான் என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கு, ரொம்ப நிறைய விஷயங்களை வேகமா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க இந்த நேரத்துல சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப நமக்கு ஒரு தீமையினாலே ஒரு நன்மை பிறப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறதை குறித்து நம்ம இந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா தெளிவா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நான் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த சிக்ஷை வரும் பொழுது அது நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு நன்மையை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. சுத்திகரிப்பு ஒரு நன்மையை நமக்கு என்ன செய்யுதுன்னா கொண்டு வருது. பாருங்க, ஏசாயாவின் நாவை ஆண்டவர் தம்முடைய அக்கினியினாலே சுத்திகரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அந்த சுத்திகரிப்பு தான் அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாவே என்ன செஞ்சுச்சுன்னா மாந்துச்சு. அந்த திராட்சை கொடிக்கு ஒருவேளை ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுக்காமல் போயிருந்தா இல்லைங்களா, கனி கொடுத்திருக்க முடியாது இல்லை? வெளியே எரியுண்ட கொடியாக என்ன செஞ்சிருப்பானா மாறிப்பான். எபிரேயர் 12லயுமே அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிக்ஷை உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நீங்க என்ன செய்வீங்கன்னா வேசியின் பிள்ளைகளாய் போய்விடுவீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு ஒரு தீமை ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு அனுமதிக்கிறார்னா, அதனால எனக்கு ஒரு நன்மையை எனக்கு உண்டாக்கும்படிதான் தீமையானது நமக்கு அனுமதிக்கப்படுகிறத பார்க்கிறோம்.
ரொம்ப நம்ம சுருக்கமா நம்ம சொல்லணும்னா, ரோமர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அது ஒருவேளை தீமையா இருந்தாலும் அது நன்மைதான். அப்ப நம்ம அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், அந்த நாளில் கவனிக்கிறோம். இதன் அடிப்படையில் இன்னும் நம்ம நிறைய டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். நீங்களும் என்ன செஞ்சிருங்க, எங்கெங்கெல்லாம் தீமை நடந்திருக்குது, அந்த தீமையினால என்ன நன்மை வந்து வெளிப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத தியானிச்சுட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். என்ன நேயர்களே, இந்த நாள்ல ஒரு டாபிக்கை நம்ம தியானிச்சோம். மரணம் தந்த ஜீவன், தீமையினால் உண்டான ஒரு நன்மை. பாருங்க, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் சில நேரங்கள்ல சில தீமையான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அது ஏன் அனுமதிக்கிறார்னா, எனக்கு அது நன்மைக்கு எதுவாக ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அந்த காரியம் அனுமதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவே நம்ம இந்த தீமையினால் உண்டாகிற நன்மையை குறித்து இன்னும் பைபிள்ல என்னென்ன காரியங்கள்லாம் நடந்திருக்கிறது, என்ன மாதிரியான தீமை நடந்தது, அதனால என்ன விதமான நன்மை பிறந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். எங்களோட இணைந்திருங்க. நீங்க தியானித்ததையும் கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.